ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிட்ஸ் அகாடமி. நான் உங்கள் தனேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் பைபாஸ் வியா ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஒரு சிம்பிளான பக். அதேமாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அந்த பக்கை நிறைய வெப் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்ப் சூட் என்னன்னு தெரில அப்படின்னா அந்த வீடியோலாம் பார்த்து வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அந்த பக்கில். ஓகேவா? ஸோ பர்ப் சூட் தெரிஞ்சால் தான் அந்த பக்கையை எங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்னோட சேனலே பர்ப் சூட் பேசிக்ஸ் சொல்லிட்டு ஒரு 4 வீடியோஸ் போட்டிருப்பேன். பார்த்து வந்துருங்க. ஓகேவா? ஸோ ஸோ அந்த பக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் அட்டாக் ஒர்க் ஆகிற ஒரு இமேஜ். ஓகேவா? ஸோ எப்பயுமே ப்ரௌசர்லேருந்து நமக்கு கொடுக்குற ரிக்வஸ்ட் பர்ப் வழியாக தான் சர்வருக்கு போகும். அதே மாதிரி சர்வர்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் மெசேஜ் பர்ப் வழியாக தான் ப்ரௌசருக்கும் வரும். ஓகேவா? ஸோ அது எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் எங்கே ப்ரோ நடக்கும், ஓடிபி பைபாஸ் எங்கே ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா நிறைய வெப் அப்ளிகேஷன்லேயும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லேயும் அதாவது உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? வெரிஃபை பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜாக ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மெசேஜாக சென்ட் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாலும் சரி, அவங்க ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணிட்டு அந்த ஓடிபியை என்டர் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஓடிபி எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க, அந்த வெரிஃபை பண்ணுற இடத்துல தான் இந்த பக்கருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சினாரியை சொல்கிறேன். அதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸே ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. லாகின் பண்ணுற இடத்துல ஒரு ஓடிபி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க. ஓடிபி உங்கள் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிபியை கொடுத்த உடனே அந்த ரிக்வஸ்ட்டை சர்வருக்கு போகும். ஓகேவா? சர்வருக்கு போயிட்டு இந்த ஓடிபியை வெரிஃபை ஆயிடுச்சு, அதாவது நம்ம சர்வர் சென்ட் பண்ண ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ணியிருக்க ஓடிபியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒருவேளை மேட்சாக இருந்ததுன்னா சர்வர் ஒரு ரெஸ்பான்ஸ் மெசேஜ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் நம்ம பர்ப் ஸ்டோரியாக தான் நமக்கு ப்ரௌசருக்கு வரப்போகுது. ஓகேவா? அந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜை நடுவில், அதாவது இப்போ சர்வருக்கும் நம்மளோட கிளைண்ட்டுக்கும் நடுவில் ஒரு பர்ப் ஒரு இன்டர்மீடியேட்டராக வச்சு அந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் எடிட் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் அந்த ஓடிபியே தெரியாமல் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் மெசேஜை எடிட் பண்ணுறது மூலயமா எந்த மொபைல் நம்பரை வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓடிபி என்டர் பண்ணாமலே. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னது ஓடிபிக்கு, அதாவது மொபைல் நம்பருக்கு மட்டும் தானே அப்ரூவ் அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது. இமெயில் வெரிஃபிகேஷனும் அதே மாதிரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் ஓடிபி கேட்டு இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் இந்த பக்கை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இது ஒரு நான் சொன்ன இது ஒரு ஒரு கவர்மெண்ட் வெப் அப்ளிகேஷனே நான் ஏற்கனவே ஃபைன் பண்ண பக்கு தான் அது. ஓகேவா? ஸோ இந்த பக் இப்போ இல்லை, அவங்க பேட்ச் பண்ணிட்டாங்க. அதாவது வேறு ஒரு வெப் அப்ளிகேஷனே ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்க தேவையில்ல. ஓகேவா? ஸோ எப்பயும் போல லிங்க் பார்த்துங்க. whealth.gov.in சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு வீடியோ ரன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரன் பண்ண உடனே அங்கே அப்ளிகேஷன் நேமு, இமெயில் ஐடியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இது ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு காட்டுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆனால் செக்யூர், அதாவது மொபைலுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க போல. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு 1 2 3 4 5 6 ஓடிபி வராது. நான் ரேண்டமாக ஒரு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகேவா? என்ட்ரு பண்ணிட்டு அந்த ரிக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணுறேன். அதாவது இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுற ரிக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணுறீங்க பாருங்கள். ஓடிபி 1 2 3 4 5 6 இருக்கா, அதை பர்ப் செட்டை கேப்சர் பண்ணியிருக்கேன். கேப்சர் பண்ணிட்டு எப்பயுமே நம்ம ரெஸ்பான்ஸை பார்க்குறோன்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு டூ இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுவோம். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரிக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஓடிபி மிஸ்மேட்ச்னு வருது. அப்போ கண்டிப்பாக ஓடிபி மிஸ்மேட்ச்னு தான் வரும், ஏன்னா நம்ம தப்பான ஓடிபி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஓடிபி மிஸ்மேட்ச்ங்கிறத தூக்கிட்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ரெஸ்பான்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பண்ண உடனே இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. அதாவது நான் என் நம்பருக்கு ஓடிபி வேறு ஓடிபி. ஓகேவா? ஆனால் நான் வேற ஒரு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி சைன் அப் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளாரையே போயிட்டேன். ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் பக் தான். ஓகேவா? ஸோ அப்படின்னா இப்போ இங்கே என்ன நடக்குன்னா, நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலுமே என்னால் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு அட்டாக் பர்ஃபார்ம் பண்ணிட்டு சிம்பிளாக உங்கள் மொபைல் நம்பர்னாலும் சரி, யார் மொபைல் நம்பர்னாலும் சரி, நான் ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ
ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பக் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் பக்கை வந்து பண்ணோம். ஸோ நம்ம எங்கே அப்புறம் இங்கே ரெஸ்பான்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏதோ இந்த இடத்துல இங்கே வந்து ஓடிபி மிஸ்மேட்ச் இருந்ததுல, ஓடிபி மிஸ்மேட்ச்ங்கிறத வந்து சக்ஸஸ்ன்னு மாற்றுறது மூலிமா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணி நம்ம வந்து உள்ளார வந்து லாகின் ஆகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வெப் அப்ளிகேஷனையும் வந்து டெவலப் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சில வெப் அப்ளிகேஷனில் வந்து லைக் சாம்பிள் ரெஸ்பான்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கூட கிடைக்கலாம். ஸ்டேட்டஸ் கோட் 200 ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பான ஓடிபி கொடுத்தா இந்த மாதிரி மெசேஜ் வரலாம். நீங்கள் கரெக்டான மெசேஜுக்கு வந்து அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் எடிட் பண்ணணும் இல்லையா, அதை எடிட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சக்ஸஸ் இருந்தால் ஃபெயிலியர் எடிட் பண்ணி ஃபெயிலியர் இருந்தால் சக்ஸஸ் எடிட் பண்ணிக்கலாம். இன்வாலிட் ஓடிபி இருந்தால் ஓடிபி வெரிஃபைன் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வாலிட் லாகின் அப்படி இருந்தால் லாகின் சக்ஸஸ்ஃபுல் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 0 இருந்தால் 1 எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எடிட் பண்ணுறதா ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதை நம்ம எப்படி என்ன பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது தெரியுமா, நாம் இங்கே என்னடா அது இந்த ஓடிபி மிஸ்மேட்ச் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து தெரியுமா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு எந்த நம்பர் கொடுத்தாலும், எந்த மொபைல் நம்பராலும் சரி, எந்த இமெயில் வெரிஃபை பண்ணாலுமே இங்கே வர ரெஸ்பான்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? தப்பாக கொடுத்தாலும் சரி, சரியாக கொடுத்தாலும் சரி. ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானே இங்கே 1 2 3 4 5 6 பதிலாக என்னோட மொபைல் நம்பருக்கு என்ன ஓடிபி வந்ததோ அதே ஓடிபி கொடுத்தாலுமே வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் வந்து சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? அது ஒரு சாம்பிளான டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, என்னது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டைனமிக்காக இல்லாமல் ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன மொபைல் நம்பருக்கு கொடுத்து நான் கரெக்டான ஓடிபி கொடுத்தாலும் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரே ஒரு மெசேஜ் தான் வரணும். ஓகேவா? அந்த லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு இன்வாலிட் லாகினை தூக்கிட்டு லாகின் சக்ஸஸ்ஃபுல் போட்டால் ஓடிபி வந்து வெரிஃபை ஆக போகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த அட்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் வந்து டைனமிக்கான டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு டோக்கனோ அதல்ஸ் ஒரு யூசர் ஐடியோ வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸில் ஓடிபி மிஸ்மேட்ச்னு இல்லையா, அதை சக்ஸஸ் மாற்றம் தெரியுமா, அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட்டையோ ஒரு யூசர் ஐடியோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்மளால வந்து இந்த அட்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? மெயினாக நம்ம இந்த அட்டாக் எங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியும்னா எங்கெங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா அக்கௌண்ட்டுக்குமே அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இந்த அட்டாக்கை வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? அதேமாதிரி டைனமிக்காக இருந்தால் இந்த அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணுறதே வந்து என்ன பொறுத்தவரையும் வேஸ்டான டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதே மாதிரி சீரியஸில் வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் காய்ஸ். ஸோ என்னோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் புரியலனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. Bye.